ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தர்மராஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகளுக்கு 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலேருந்து எந்தெந்த பாடங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஏன் நம்ம அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பாடங்கள் வைஸாக தான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக நம்ம முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. ஸோ எந்தெந்த பாடங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல். ஸோ அந்த அறிவியலில் முதல் பாடம் அளவீடுகள் அப்படின்னு இருக்கும். ஸோ இது சிலபஸில் கிடையாது, இருந்தாலும் அளவீடுகள் படிச்சுக்கணும். ஸோ இது பக்கம் 1ஆம் நம்பர் இதில் இருக்குது, ஓகேங்களா, முதல் பேஜில் இருக்குது. அடுத்தது விசையும் இயக்கமும் அப்படிங்கிறது 2வது பாடம், இது பேஜ் நம்பர் 16, ஓகேங்களா. ஸோ அடுத்தது தாவரங்கள் வாழும் உலகம், இது 3வது பாடம், 64வது பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகும். விலங்குகள் வாழும் உலகம், இது 4வது பாடம், 79வது பேஜில் ஸ்டார்ட் ஆகும். 5 உடல் நலமும் சுகாதாரமும், இது 5வது பாடம், ஓகேங்களா. ஸோ இது பேஜ் நம்பரில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வரலாறு. வரலாறில் 6th ஃபஸ்ட்டு டேர்ம், ஓகேங்களா, சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு 3வது பாடம் இருக்குது. ஸோ இது 147வது பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது அனைத்துமே நியூ புக் தான், ஓகேங்களா. அடுத்தது 4வது சாப்டர் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், இது பார்த்திங்கன்னா 166வது பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது புவியியல். ஸோ புவியியல் பார்த்திங்க அப்படின்னா பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், இது சயின்ஸுக்கும் செட் ஆகும் ப்ளஸ் புவியியலுக்கும் செட் ஆகும், ஓகேங்களா. ஸோ 177வது பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகுது. நிலப்பரப்பும் பெருங்கடலும், இது 194வது பக்கத்தில் இருக்குது, 2வது பாடம் புவியியலில். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் படிக்க வேண்டிய பாடங்கள் அப்படின்னா அறிவியலில் வெப்பம் முதல் பாடம் 1ஆம் நம்பரில் இருக்குது. ஸோ 2 மின்னியல், 2வது பாடம் மின்னியலில் 19வது பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது 3வது பாடம் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், இது 35வது பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது 6வது பாடம் மனித உறுப்பு மண்டலங்கள், இது 74வது பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா. ஸோ நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா புக்ஸை ஹைலைட் பண்ணி உங்களுக்காக கொடுப்போம். ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாகவே போயிடலாம், அப்போ தான் ஈஸியாக முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ அடுத்தது வரலாறு. தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு, இது 107வது பக்கத்தில் இருக்குது, முதல் பாடம் 6th செகண்ட் டேர்மில். அடுத்தது 3வது பாடம் குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை. ஸோ இந்த பாடம் படிக்கலாம், படிக்காமலும் விடலாம், ஓகேங்களா, தவறு கிடையாது. ஸோ இருந்தாலும் பார்த்துக்கிட்டால் நல்லது. 138வது பக்கத்தில் இருக்குது. அடுத்தது புவியியலில் வளங்கள் அப்படிங்கிற பாடம், முதல் பாடம் 155. அடுத்தது இந்திய அரசியல், இதில் தேசிய சின்னங்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அடுத்தது இந்திய அரசமைப்பு சட்டம். ஸோ இந்திய அரசமைப்பு சட்டத்தை தான் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஸோ தேசிய சின்னங்களும் பார்த்துக்கோங்க. அது 172 ஸ்டார்ட் ஆகுது, இது 187 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா அறிவியலில் காந்தவியல் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது, முதல் பாடமாக, இது முதல் பேஜில் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து 2வது பாடம் அன்றாட வாழ்வில் வேதியியல். ஸோ இது 35வது பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது 4வது பாடம் நமது சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது. ஸோ இது 50வது பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ அடுத்தது வரலாறு. வரலாறில் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் அப்படிங்கிற பாடம் முதல் பாடமாக இருக்குது. ஸோ இது 95வது பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது குப்தர்கள், 3வது பாடம். ஸோ இதில் நிறையாவுக்கு இருக்கும், ஹர்ஷவர்தனர் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வேண்டாம், குப்தர்கள் மட்டும் படிங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தனர் ஸ்டார்ட் ஆகும்போது தவிர குப்தர்களை பற்றி தான் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது 122வது பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது தென்னிந்திய அரசுகள், 4வது பாடம், இது 140வது பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது புவியியல், ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பேரிடரை புரிந்து கொள்ளுதல், 207வது பக்கம் புவியியல், ஓகேங்களா. ஸோ அடுத்தது இந்திய அரசியல், இது முதல் பாடமாக இருக்குது, மக்களாட்சியை பற்றி பார்க்கணும், 206வது பக்கம். அடுத்தது 2வது பாடம் உள்ளாட்சி அமைப்பும் ஊரகமும் நகர்ப்புறமும் அப்படிங்கிறது 224வது பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் 6ஆவதுக்கு படிக்க போகிறீங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 27 லெசன்ஸ் இருக்குது. ஸோ 6th ஸ்டாண்டர்டாக ஃபுல்லாக படித்தா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பேசிக் சென்ஸ் வந்துடும். அதாவது பேசிக்னால் ஒரு பொருளை பற்றி, ஒரு அரசியலை பற்றியோ அதை ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ 6th ஸ்டாண்டர்டாக கம்ப்ளீட்டாக படிங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்ம இதில் இருக்கிற எல்லா டாபிக்ஸை பற்றியும் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டில் என்னென்ன படிக்கணும், ஸோ அதை எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறோம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.